ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் அல்வா எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 8 பிரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து 4 சைட்ஸ் இந்த ப்ரௌன் கலரில் இது வரதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த ஒயிட் பிரெட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஒரு தட்டில் ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கணும், ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நான் 2 பக்கமும் நல்லா ப்ரெட்டை வந்து திருப்பி விட்டு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கிளறிடுங்க. அவ்வளோதான், இந்த கலரில் வந்துருச்சு. நம்ம ஒரு தட்டில் வந்து இந்த ப்ரெட் எல்லாமே எண்ணெயோடு சேர்த்து நல்லா வடிகட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த சர்க்கரை ஆட் பண்ணி அதே கிளாஸ் அளவு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கரண்டி வச்சு நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம், சர்க்கரை நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். கொதி வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் பொரித்து வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ப்ரெட்டில் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா சேர்கிற மாதிரி நல்லா இந்த ப்ரெட்டை வந்து அந்த தண்ணியோடு நம்ம நல்லா வடித்து விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இருக்கிறதுலே ஸ்வீட் வந்து இந்த ப்ரெட் அல்வா தான். ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரண்டி வச்சு. நல்லா அல்வா பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நெய் சேர்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா நெய் வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வர வரைக்கும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெட் அல்வா செஞ்சு வச்சதில் நம்ம இந்த தாளிப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.